அப்பாவுடைய நோக்கம் என் நோக்கம் அல்ல, என் நோக்கம் அப்பாவுடைய நோக்கம் அல்ல. ரெண்டும் ஒன்றாயிட்டுதுன்னா நான் இயேசுவை போல மாறி விடுவேன். நல்ல கவனிங்க, இதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய நோக்கம் வேற, பிதாவின் நோக்கம் வேறையா இருக்கிறது. என்னுடைய நோக்கமும் பிதாவின் நோக்கமும் ஒன்றாகிவிட்டால் நான் இயேசுவை போல மாறி விடுவேன். அந்த ரோமர் 8:28-29 அதுதான் குறிப்பிடுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஏனெனில் அவர் தமது குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே மூத்தவராய் இருக்கும்படி, முந்தினவராய் இருக்கும்படி, மூத்த சகோதரனாய் இருக்கும்படிக்கு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். வாட் இஸ் ஹிஸ் பர்பஸ்? யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, யாரையெல்லாம் அழைத்திருக்கிறாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயல்ல, குமாரனுடைய மெச்சூரிட்டியில, முதிர்ச்சியில தேறினவர்களாய் கொண்டு வந்து இயேசுவின் சாயலாகவே மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தினாலே நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து பிதாவிடத்தில் நாம அன்பு கூற வேண்டும்.